டேய், எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? அண்ணா, இவ சொல்றது அத்தனையும் போயின. இவ சொல்றது எதையும் நம்பாத. அது இவங்க கம்பெனிக்கு பொருள் எல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டல, அந்த வெறுப்புல தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தி உன்னை ஊர் முன்னாடி அவமானப்படுத்த பாக்குறாங்க. இவங்களெல்லாம் இந்த ஊர்லயே விட்டு வைக்க கூடாதுண்ணே. கிளம்புங்க எல்லாரும். ஹலோ, ரொம்ப துள்ளாதீங்க சார். ஆமா, இவன் யாருன்னு தெரியுதா? யாரா? நீ காசு கொடுத்து கூட்டிட்டு வந்த ஆள் தானே? ஐயோ, நான் கூட்டிட்டு வந்த ஆள் இல்ல. உங்க கூடவே இருந்த ஆளு. மறந்துட்டீங்களா? இவங்க சொல்லிதானே என்ன ரூம்ல கட்டி வைக்க சொன்னீங்க. டேய், யார கட்டி வைக்க சொன்னா? என்னடா கதை விட்டுக்கிட்டு இருக்கியா? அண்ணா, நீ சரின்னு சொன்ன. இப்பவே ஏய், எதுக்கு நீ இப்ப துள்ளிட்டு இருக்க? உன்னை யாரும் இங்க குற்றவாளின்னு சொல்லவே இல்லையே, அப்புறம் ஏன் நீ பதற? ஐயா, தப்பு செஞ்சவங்க மனசு தானே உறுத்தும். அதான் உங்க தம்பிக்கு ரொம்ப உறுத்துது. டேய், யாரா தப்பு பண்ணா? இதோ நிக்கிறேன் உங்க அல்ல கை. இவன் சொல்லுவான். டேய், சொல்றா போடா. ஏய், இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்ல உன்னை பஞ்சாயத்துல நிக்க வைக்கட்டுமா? உண்மையை கண்டுபிடிச்சா என்ன ஆகும் தெரியல. ஐயா, நான் புள்ள குட்டிக்காரன் ஐயா, நான் சொல்லிடுறேங்கய்யா. ஏதோ செலவுக்கு பணம் கொடுக்கறாருன்னு இவர் கூட இருந்து செய்யாத தப்பெல்லாம் செஞ்சிருக்கேயா. அதுக்கு இது ஒரு பிராய்ச்சித்தமா இருக்கட்டுங்கய்யா. ஐயா, உங்க தம்பி ராஜாங்கமும் அவர் மாப்பிள்ள பாண்டியனும் சேர்ந்து உங்க சொத்தெல்லாம் பறிக்கிறதுக்காக அவங்க போட்ட பிளான் தாயா உங்க பேத்தியோட இந்த கல்யாணம். நீங்க நினைக்கிற மாதிரி பாண்டி ஒண்ணு அவ்வளவு நல்லவே இல்லைங்கய்யா. ஏய், யார பாத்து? நீ என்ன அடிச்சாலும் சரி, கொண்டு போட்டாலும் சரி, நான் சொல்றத சொல்லிடுறேன். ஐயா, பாண்டி பெரிய குடிகாரையா. ஏகப்பட்ட பொம்பளை சகவாசம் இருக்குயா. வெளியூர்ல வம்பளுத்து ஏகப்பட்ட போலீஸ் கேஸ் இருக்குங்கய்யா. கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள்லயே உங்க பேத்திய கொடுமைப்படுத்தி உங்ககிட்ட இருக்க சொத்தெல்லாம் எழுதி வாங்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்கய்யா. அந்த உண்மையை இவர் கண்டுபிடிச்சு போன்ல ரெக்கார்டும் பண்ணிட்டாருங்கய்யா. அதை அழிக்கிறதுக்கு தாயா இவரை கட்டி வச்சோம். நான் சொல்றதுங்களாம் உண்மைதாங்கய்யா, என்ன நம்புங்கய்யா. அவங்க நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவங்களாம் இல்லையா. தப்பு பண்ணிட்டீங்கண்ணே, பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. யாரோ ஒருத்தன் முன்ன பின்ன தெரியாதவன் சொல்றான்னு அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு நம்ம வீட்டு பொண்ண போயும் ஒரு வேலைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களே, இதுக்காக நீங்க ஆயுசுக்கும் வருத்தப்படுவீங்கண்ணே. மச்சான், நான் அப்பவே இந்த புள்ள கோணம் சரியில்லை. என்னைக்கா இருந்தாலும் நம்ம காலை வாரிடும். இந்த கல்யாணமே வேண்டான்னு சொன்னல, நீங்க தான் ஏதோ பெருசா உலகத்திலே இல்லாத மகாராணி, எங்க அண்ணன் பாவம் கூடவே வச்சு பாத்துக்கணும்னு எங்க அண்ணன் ஆசைப்படுறாருன்னு சொன்னீங்க. அதுக்காக தலையாட்டி நின்னல. என் முகத்துல உங்க அண்ணன் கரிய பூசிட்டார் பாத்தீங்களா? கேவலம் ஒரு வீடியோ. அந்த வீடியோல இருக்க முகம் என்னோட தான்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப இருக்க டெக்னாலஜிக்கு எதை வேணாலும் மாத்தலாம் மச்சான். அதை நம்பி உங்க பேத்தியோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க பாத்தீங்களா? சொக்கு ஐயா, அதை எடுத்துட்டு வா. ஐயா, இந்தங்கய்யா, இந்தங்கய்யா. அண்ணா, ஐயோ அண்ணா, 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 வலிக்குதுண்ணே. அண்ணா, அண்ணா, ஐயோ, ஐயா, ஐயா, வேணாம் ஐயா, 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 வேணாம் ஐயா, 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 அடிங்க. நீங்க என்ன சொன்னாலும் நம்புற முட்டாளானா என் கூடவே இருந்துகிட்டு எனக்கே குழி பறிக்கிறீங்களா? எப்படி நீ வந்து என் பேத்திக்கு வாழ்க்கை கொடுக்க பாத்தியா? என் பேத்தி சொக்க தங்கண்டா. நீ அவ வாழ்க்கையை அழிக்க பார்த்த பாவிடா. எனக்கு நியாயம் சொல்லிட்டு இருக்க? அண்ணா, ஐயோ அண்ணா, வலிக்குதுண்ணே. அண்ணா, தம்பி தம்பின்னு தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுனே. உனக்கு நான் என்னடா குறை வச்சேன்? சொத்து கொடுக்கலையா? பணம் கொடுக்கலையா? மரியாதை கொடுக்கலையா? எனக்கு அப்புறம் எல்லாமே உனக்கு தான் ஊரெல்லாம் சொல்லி வச்சிருக்கேன்டா. நான் உன் மேல பாசத்தை வச்சா நீ என் மேல அந்த பாசத்தை வைக்காம கேவலம் பணத்து மேலையும் சொத்து மேலையும் வச்சிட்டியாடா. தாமரை யாரு? யாரா அவ? உனக்கும் பேத்தி இல்ல? உன் பேத்தி வாழ்க்கைய
நீயே இப்படி அழுப்பியாடா? நீ எல்லாம் ஒரு மனுஷன். உன்னை என் ரத்தம்னு சொல்லிக்கவே அசிங்கமா இருக்குடா. என் கண்ணு முன்னாடியே நிக்காத. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த பாண்டியனையும் ராஜாங்கத்தையும் நான் இன்னையில இருந்து இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன். இனிமே இந்த ஊர்ல இருக்கிற யாரும் இவங்களோட எந்த நல்லது கெட்டதுக்கும் போக கூடாது. எந்த சம்பந்தமும் இல்ல. எங்க இருந்தோ வந்து எங்க வாழ்க்கையை மாத்திருக்கீங்க. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். உங்களுக்கு எந்தவித கஷ்டமும் வரக்கூடாது. என் பேத்தியோட மனசு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. அவ வாழ்க்கையை காப்பாத்த நீங்க அத்தனை பேரும் போராடி இருக்கீங்க. ஆனா நான் இப்படி இருந்திருக்கேனே, அதை நினைக்கும் போது எனக்கே ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. தாமரை, என்ன மன்னிச்சிருமா. தாத்தா, என்ன தாத்தா நீங்க? இல்லம்மா, என் உசுரே நீதான். ஆனா நானே உன் வாழ்க்கையில தப்பு பண்ண பார்த்திருக்கேனே. விடுங்கய்யா, அதையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுல. சரிங்கய்யா, அப்ப நாங்க கிளம்புறோம். என்னம்மா நீங்க ஊருக்கு வந்துட்டு நாளைக்கு பொங்கலை வச்சுக்கிட்டு இப்ப கிளம்புனா எப்படி? பொங்கலை முடிச்சிட்டு தான் போனோம். இல்லங்கய்யா, கம்பெனில நிறைய வேலை இருக்கு. பொங்கலுக்கு கம்பெனி லீவ் தானே, அப்புறம் என்ன? நம்ம ஊர் பொங்கல் ரொம்ப விசேஷமா இருக்கும். நீங்க இருந்து பார்த்துட்டு தான் போங்களேன். முடியாதுன்னு சொன்னா கேட்க மாட்டீங்க. தமிழ், நீ வீட்டுக்கு கால் பண்ணி எல்லாரும் இங்க ஊருக்கு வர சொல்லு. இந்த பொங்கல் இந்த ஊர்ல தான். சரிங்கம்மா. தமிழ், சிபி, நீங்க 2 பேரும் எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையோட இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா வாழ்க்கையில பல விஷயத்தை சாதிக்கலாம்.